Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கவில்லை என கண்டித்து கிராம மக்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் ஒதுக்கி விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலங்கள் தமிழக அரசு கையகப்படுத்தியுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கினாலும் நில உரிமையாளர்கள், குத்தகை சாகுபடிதாரர்கள், விவசாய குடிகளுக்கு ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய குடியமர்வு இழப்பீட்டு தொகை 5 லட்சம் வழங்குவதாக அந்த நிறுவனம் உறுதியளித்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் அறிவித்த இழப்பீட்டுத் தொகையை இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் காலதாமதம் செய்து வரும் தமிழக அரசு மற்றும் வருவாய்த்துறை சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து சிபிசிஎல் நிறுவன நுழைவாயிலில் விரிவாக்க திட்டத்திற்கு நிலம் வழங்கிய நரிமணம், பனங்குடி, கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் சாகுபடிக்காரர்கள், கூலித்தொழிலாளர்கள் நேற்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அவர்களிடம் உடன்படாததால் இன்று இரண்டாவது நாளாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் விவசாயிகள், குத்தகை சாகுபடிக்காரர்கள், விவசாய கூலித்தொழிலாளர்கள் தற்போதைய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டமாக நடத்தப்படும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ராஸ்மி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். Taste the Daily.